பாடத்தின் ஆசிரியருமாக நீ போய் சொல்லாதவனா உத்தம புருஷனா மற்ற பெண்களை தாயாக தங்கையாக நினைக்கக்கூடியவனா ஹரிச்சந்திரா எதற்காக சபதம் எடுத்து ஒரு நேரத்தில் கபாலம் என்று சொல்லக்கூடிய வேடுவன் வேட்டையாட மானை துரைத்து வந்தார். என்னை போன்று சிறந்தமா முனிவர் வேட்டை ஆடக்கூடாது என்று தடுத்தார். நீதி கேட்க உன்னிடத்திலே வந்தார்கள். கொன்றால் பாவம், திட்டால் தீரமன்றி வேடுவனை பாராட்டி அவனுக்கு 10,000 பொற்காசு வழங்க விட்டார். என்னை போன்ற முனிவனை அவமானப்படுத்தி விட்டார். அவமானம் தாங்க முடியுமா? சிறந்தமா முனிவர் என்னிடத்திலே முறையிட்டார். முனிவர் பெருமானி, முனிவருக்கு ஏற்பட்ட அவமானம் மும்மூர்த்திகளுக்கு ஏற்பட்ட அவமானம். என்றாவது ஒரு நாள் உன்னை அவமானப்படுத்தி அந்த ஹரிச்சந்திரனை நான் பழிபார்க்கிறேன் என்று அவருக்கு வாக்கு கொடுத்தி அந்த காலமும் நேரமும் கோபமும் வருகின்ற நேரத்தில் தேவ சபையிலே வஜிஷ்டர் உன்னை போய் சொல்லாதவர் என்று உரைத்து விட்டார். உன்னை விட மாட்டேன். என்னடா இது? ஹரிச்சந்திரனை பழிவாங்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தேன். இந்த அயோத்தி நாட்டின் மண்ணிலை என் பாதம் பட்டவுடனே என்னுடைய மனமே மாறுகிறது. அதற்கு காரணம் பத்தாவது ஜீவநதி ஓடிக்கொண்டிருக்கிறது. உழவர்கள் பெண்ணியர்கள் அவரவர் வேலையை ஒழுங்காக செய்கிறார்கள். நெற்கதிர்கள் விளைந்து கிடக்கிறது. நாடே செழிப்பாக காட்சியளிக்கிறது. மனமற்ற அடையக்கூடாது. மன்னவனை அவையிலே சென்று சந்திக்கிறேன். என்னுடைய வலது மகன் துடியாக துடிக்கிறது. என்னவென்றே தெரியவில்லை. ஒரு வேளை என்னை தேடி யாராவது வந்தால் பணிவோடு வழிவிட வேண்டும். ஜாக்கிரதை. உள்ள அமர்கிறார். அமர்ந்து கொண்டிருக்கிறார். வார்த்தைகள் உங்க வரக்கூடாது. நான் வந்திருக்கா புருஷன். நீ வந்து சொல்லுமா? நான் வந்துக்கிறேன். ஏண்டா வழக்கமா நீ தானே வருவது? ஆமா. அது எனக்கு தெரியாதா? ஒரு புறமா அவரு. அப்படியா? என்னையும் கிடைக்கிற போய் நீ கட்டி போய் வாங்க. என்ன கூப்பிட்டா? உட்காந்து என்ன சொன்ன தெரியுமா? நானும் போய் சொன்னேன். சரி அதுவும் ஒருத்தர் நான் வந்திருக்கிறேன்னா அப்படியே போய் சொல்றதா? நீ கோபத்திலே சிறந்தவர் விஸ்வாமித்திர மகரிஷி வந்திருக்கிறேன். நான் என்றால் இந்த விரல் யாரை குறிக்கிறது? ஆச்சாரி பாரு போய் சேர்ந்துட்டாரு. விஸ்வநாத ஆச்சாரியே போய் சேர்ந்துட்டாரு. மாம்பாத்தாரு, முடிசாத்தாரு, அருள்கட்ட பழை விஸ்வாமித்திரர். என்னுடைய விரல் யாரை குறிக்கிறது? என்னதானே குறிக்கிறது. அதனால விஸ்வாமித்திர மகரிஷி வந்திருக்கிறேன். அப்படியா? போய் சொல்லு. இதை சொல்லுங்க. ஐயோ காவலன் உங்களை சாட்சி வேண்டும் என்று விஸ்வாமித்திர முனிவர். அடடடடே கோபத்திலே இருந்தவர். ஆமா கோபத்திலே மகமுனிவர். ஆமா விஸ்வாமித்திர முனிவர். எங்க இருக்கிறார்? வெளிய நக்கறா. டேய் வெளிய முடிந்து இருக்கிறார். ஓ அப்படியா? புறப்படி வரவேற்பு தர வேண்டுமே. சுவாமி சுவாமி வாருங்கள். சுவாமி பகவான் வந்திருக்கிறார். ஏய் உனதாண்டா என்ன நினைக்கிற? யார் அவரு? கோபத்தில் சிறந்தவர் மகமுனிவர் மகாநோனி. ஞானி ஞானி மகாஞானி. ஆடிய சரஸ்வதி கொடுத்துடுவார். அதனால
ஆட்கள்லாம் கொஞ்சம் சரியா இருக்கு. எவ்வளவு பணிவு எவ்வளவு பயம் தெரியுமா உனக்கு? என்ன? ஏண்டா? ஐயா இருக்கிறியா? நீ போறது. நீ போறடா. நான் என்ன போறது? உட்காருங்க. எப்பறா உட்கார்ந்து? நாலு பக்கம் பாஜா போடுங்க. டேய் ஒழுங்கா போறா. ஒழுங்கா போறா. நான் கையிலே ஒழுங்கா போறா. சுவாமி அமருங்கள். மாதவே கௌசிகே மாமுனியே சரண் பஞ்சவாரியே மாதவே மாமுனியே சரண் வருக வருக துவை சேத்தனையே மாதவே மாதவே கௌசிகே மாமுனியே சரண் பஞ்சவாரியே வருக வருக துவை சேத்தனையே சுவாமி, என்றுமே வராத நீங்கள் இப்படி என்னை தேடி வந்து விட்டீர்கள். தங்கள் பாதம் இருக்கிறதே, என்னுடைய நாட்கள் பொழுவதற்கு நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எந்த பையனோ நான் அறிவேனே. இளையடி தரிசனம் அறிவேனே அந்த பார்வையடைய தசிமானே கௌசியே சுவாமி, இந்நாட்டு மன்னன் ஹரிச்சந்திரன். நமஸ்காரம் ஐயா. அரிக்கச்சிரா நின் நாடும் நின் மக்களும் வளமோடு நலமோடு வாழ என் மனதார வாழ்த்துகிறேன். வாழ்கப்பா வாழ்க. சுவாமி தன்யனாரே, என்னை தேடி வந்த காரணம் என்னவோ? அரிக்கச்சிரா உன்னை தேடி வர காரணம் என்ன தெரியுமா? புரியவில்லையே சுவாமி. விளக்கமாக சொல்லுகிறேன். தினகரே குலதீபம் நகரே புகழீவா தேடி வந்து அகிலத்தை தேடி வந்து அகிலத்தை கூடி பற்றிய தேடி வந்து விலங்கை கூறி மகிழ்வாய் வினகரே குலதீபா மகம் புரிதல் வேண்டும் நகரே குலதீபா சுவாமி உலக சேமத்திற்காக காலகத்திலே ஒரு வேள்வி செய்கிறேன். அந்த யாகத்திற்கு பொன்னும் பொருளும் வேண்டும். மன்னவனாகி உன்னிடத்திலே கேட்டு பெற்று செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். உங்களுக்கு தேவை பொன் பொருள். பொன் பொருள் எவ்வளவு? பெரிய வட்டப்பாறை. பெரிய வட்டப்பாறை. வட்டப்பாறையின் மீது மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானை. யானையின் மீது வீர வாலிபன் அமர்த்தி அமர்த்தி அவருடைய கரத்திலே ஒரு வெள்ளியோடு உடுத்தி கொடுத்து அதிலே ஒரு மாணிக்க கண்ணை வைத்து அவருடைய பலம் கொண்டு வீசி எரித்தால் அது எவ்வளவு உயிரம் போய் தீயவிடத்து எழுகிறதோ அவ்வளவு பொன். சுவாமி உங்களுக்கு தேவை
இவ்வளவு பொறுத்தானே பெற்றுக்கொள். பெருமை சீர்முனியே பெற்றுக் கொள்ளுமே. குணஜோதியே பெற்றுக் கொள்ளுவீர் பெருமை சேர். நீங்கள் கேட்ட பொன்பொருளை நான் தருவேனோ தரமாட்டேன் என்ற சந்தேகம் என் மீது உங்களுக்கு எப்பொழுதுமே எந்த நேரத்தில் வரவே கூடாது. அதனால் சீர்மகம் தனக்கு